நேற்று சந்திப்பில் ஓபிஎஸ் இவங்கெல்லாம் இல்லை, அவங்களும் சந்திக்கணும்னு முயற்சி பண்ணதா தகவல். ஆனால் சந்திப்பும் நடக்கலை. அசிங்கமாக இல்லை சார் ஓபிஎஸ் அண்ணனுக்கு சார், கொதிக்குது சார் நமக்கு. அசிங்கமா இல்ல, கேவலமா இல்ல சார். வேணான்ற நானு இல்ல, இனிமே என்ன முடிவு எடுப்பாங்கன்னு கேக்குறேன். பாலிடிக்ஸ் விட்டு வெளியில போயிடுன்றேன். அன்னைக்கே பண்ருட்டியார் சொன்னாரு, பிஜேபியோட போகாத, அவங்கள கூட்டு பிரதமரோட உட்கார வச்சாச்சு, வேண்டாம் கீழே போங்க, பிரஸ் மீட் பண்ணுங்க, பிஜேபி சாவகாசமே வேணாம், நமக்கு அசிங்கப்படுத்துறாங்க ஓபிஎஸ், இப்படி தான் சொல்றாரு. நான் ஜேசிடி பிரபாகரன், கூப்பா கிருஷ்ணன், அந்த வைத்தியலிங்கம், அந்த மனோஜ் பாண்டியெலாம் உட்காந்துருக்கேன். அம்மா இறக்கிறதுக்கு முதல் நாள் அன்னைக்கு நடந்த நிகழ்ச்சி, அவர் தாய் சொல்கிறார் சார், பெரியவர், வயசில் பெரியவர், வேணாங்க, அசிங்கப்படுத்திட்டாங்க ஓபிஎஸ், வேண்டாம் ஓபிஎஸ். கேட்கலையே நீ? புகழேந்தி பிரஸ் ரெடி பண்ணியிருக்காரு, கீழே போ. கேட்கலையே? இதை விட என்ன அவமானம் வேணும்? கூட இருக்கவங்கலாம் தலை குனிஞ்சு அப்படியே வெட்கி தலை குனிஞ்சு நிற்கிறான் சார். அவர் கூட இருந்த அத்தனை பேரும் அப்படியே வெளியில் தலையை காட்ட முடியாது. எவ்வளோ பேர் எவ்வளோ செலவு பண்ணிட்டு அலைஞ்சிருக்கான் தெரியுங்களா? உழைப்பு எவ்வளோ பேர் சார் சொல்லுங்கள். ஒரு எலெக்ஷனில் யாரையும் நிற்க வைக்கலையே நீ, ஒரு இடத்துல கட்சி கூட்டம் நடத்தலையே நீ, ஒரு இடத்துல கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்தலையே நீ, எக்ஸப்ட் கொடநாடு. அதுக்கெல்லாம் போராடினவன் புகழேந்தி சார் உள்ளேருந்து. இப்பயே அனௌன்ஸ்மெண்ட் வெளியில் போங்கன்னு சொல்லி ஊர் ஊராக அவனை கூப்பிட்டு போனோம் சார். நான் புகழேந்தி சொல்லிட்டாரு, நம்ம அந்த லிஸ்ட்டை அனௌன்ஸ் பண்ணணுன்னாரு. வைத்தியலிங்கம் வேணான்றாரு. பல உண்மைகளை இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் வெளியில் வந்தோம். எல்லாம் தெரியும். ஜேசிடி பிரபாகர், கூப்பா கிருஷ்ணன் தலையில் அடிச்சுக்கிட்டாரு. ஏன்னா இப்படி பயப்படுறீங்க பிஜேபி பார்த்து? என்னன்னா இப்படி இருக்கு சொல்லுங்கன்னு பார்ப்போம். வேண்டாண்ணே, கேட்கலையே. அவங்கவுங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு நீங்கள் சரண்டர் ஆகிட்டு அம்மாவையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் தெருவில் வித்துட்டீங்களேண்ணா, எல்லாம் தெருவில் விட்டீங்களேண்ணா. அவங்க வாயிலிருந்து தலைவர் அம்மான்னு வரமாட்டேன்னு தானா? என்னங்க நியாயம்? 33 வருஷம் நான் கிழிச்ச அம்மாவோடன்றீங்களே, வெளியில் வரமாட்டேன்றீங்களே.